பூசம் நட்சத்திரமான உங்களுக்கு வாழ்நாள் பரிகாரம் 3. 1. நீங்கள் உங்கள் தாயிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சனியின் நட்சத்திரம், ஆனால் அது கடகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஆகாத ஒரு எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள் நடக்கும். உங்கள் தாய்க்கும் உங்களுக்குமான ஒன்று, அவங்க கஸ்டடிக்கு நீங்கள் போவீங்க, இல்லை உங்கள் கஸ்டடிக்கு அவங்க வருவாங்க, இல்லாட்டி ஆளுமை நீங்கள் செலுத்துவீங்க, அவங்க செலுத்துவாங்க, இல்லை யாராவது ஒருத்தருக்கு நோய் பீடிக்கும், அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியாமல் போவோம். இப்படி இதெல்லாமே தவிர்த்துக்கிறதுக்கு முதல்ல உங்கள் தாய்கிட்ட நீங்கள் மரியாதை கொடுக்கறது, உங்கள் தாயை பற்றி கேஷிப் பேசாமல் இருக்கிறது, உங்கள் தாயினுடைய எல்லா சொற்களையும் நீங்கள் காதில் வாங்கிக்கிங்க, ஆனால் அவங்க சொல்கிறது தான் முடிவு அப்படிங்கிறது எடுத்துக்க வேண்டாம். இது பாருங்கள், ஒரு பெக்கூலியரான ரிசல்ட்டாக உங்களுக்கு இருக்கும். தாயை மரியாதை பண்ணணும் உங்களோட இந்த ஜென்மா முடிகிற வரையிலும். இது உங்களுக்கான வாழ்நாள் முதல் பரிகாரம். 2வது, நீங்கள் தாயை போல் மற்ற உயிர்கள்கிட்ட இருக்கிறது. முதல்ல பரிகாரம் நீங்கள் தாய்கிட்ட மரியாதை அன்பு கொடுக்கறது. இப்போ 2வது பரிகாரம், நீங்களே தாயாக மாறி உங்கள் உற்ற நண்பர்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க சில தப்புகள் தவறுகள் பண்ணால் கூட நீங்கள் சரின்ட்டு போகிறது. ஏழைகளிடத்தில் நல்ல உயிர்ப்பாக இருக்கிறது, அவங்களுக்கு தேவையான ஆனால் உங்களுக்கு முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை நீங்கள் செய்துக்கிட்டே வரலாம் வாழ்நாள் முழுக்க. அடுத்து 3வது பரிகாரம், உங்களை நீங்களே நிலைநிறுத்திக்கிறது. நீங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த ஜென்மாவில் செய்கிறீங்களோ அதை அப்படியே பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு ரிட்டன் இந்த ஜென்மாவிலேயே கொடுக்கும். அப்போ உங்களுக்கு நீங்களே வழிகாட்டி. ஏன்னா நீங்கள் சனியினுடைய நட்சத்திரங்கிறதுனால உங்களை விட ஒரு சிறந்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இது ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையேங்கிற மன சஞ்சலத்தை நீங்கள் எப்பயுமே அடையாதீங்க. உங்களுக்குள்ளேயே அந்த சனி பகவான் அவ்வளோ ஒரு ஸ்திரமான சக்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கார். 27 நட்சத்திரங்களுக்குமே மிக எளிய பரிகாரங்களை நாம் பார்த்துட்ருக்கோம். உங்கள் உற்றவர்கள், குடும்பத்தார்கள், உறவினர்கள் அனைவருக்குமே எந்த நட்சத்திரம்னு பார்த்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருந்து எடுத்து அவங்களுக்குமே நீங்கள் ஷேர் செய்யுங்க.